ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிளிக் யுவர் ஹார்ட் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் எண்டில் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினுக்கும் லவ் கனெக்ட் ஆகி ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. டிராமாஸ் அண்ட் மூவிஸ் எக்ஸ்பிளனேஷன் தமிழில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் சினிமா டீடைல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த 6th எபிசோடு ஓப்பனிங் சீனில் நம்ம ஃபைட்டருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படி இன்னொரு சீனை காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் ஃபைட்டரும் ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் அந்த மெடிக்கல் ரூம்ல ஃபைட்டர் ஹீரோயினை பார்த்து நீ அன்னைக்கு என்கிட்ட என்ன சொல்ல வந்த அப்படின்னு கேட்டிருப்பான். அதை பத்தி தான் இப்ப ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. நான் அன்னைக்கு உங்ககிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு தான் சொல்ல வந்தேன். ஆனா அதை பத்தி நீ ஏன் இப்போ கேட்கற? இவ்வளவு நாளா நம்ம கான்டாக்ட்ல கூட இல்லையே, அதனால நீ பிரேக்கப் பண்ணிக்கலாம்ன்ற ஐடியால தான் இருக்கியோன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அவ சொல்றா. அந்த நேரம் பார்த்து அங்க பஸ் வந்துருது. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. அந்த ஃபைட்டரும் ஹீரோயின் கூடயே பஸ் ஏறிடுறான். பஸ்ல ரேடியோ ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு வாய்ஸ் வருது. உங்க லைஃப்ல பாசிட்டிவா ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கும் போது சடனா ஏதாவது நெகட்டிவா நடக்கலாம். அதை நினைச்சு ஒரி பண்ணிட்டு இருக்க மக்களுக்கு இதை நான் சொல்ல விரும்புறேன். நீங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்து அது நெகட்டிவா முடிஞ்சிருக்கலாம். சப்போஸ் அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்க சான்ஸ் இருந்தா அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ரேடியோல ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த ஃபைட்டர், இன்னொரு பக்கம் இந்த ரேடியோ வாய்ஸ் எல்லாம் கேட்டதும் ஹீரோயின் ஒரு மாதிரி அப்செட் ஆகுறா. பஸ் ஸ்டாப் பண்ற அலாரம் அடிக்கிறா. கீழே இறங்க போகும்போது சடனா பஸ் பிரேக் போடுறாங்க. கீழே விழுற மாதிரி போறா. உடனே அந்த ஃபைட்டர் ஹீரோயினை பிடிச்சிருவான். அப்புறம் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நான் உன்னை பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு அவன் சொல்றான். இவ அதை பத்தி எதுவுமே பேசாம அவனுக்கு அடிபட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நீ பேண்டைடாவது போட்டிருக்கலாம் அப்படின்னு அவ சொல்றான். சடனா அவங்க போன பஸ் பஞ்சர் ஆயிரும். அந்த டிரைவர் இவங்க ரெண்டு பேரும் இறங்க சொல்லிடுறாரு. அங்கிருந்து இறங்கி ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு, இப்படி நடந்து போறது நல்லா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அந்த நேரம் பார்த்து அழகா மழை வருது. அந்த ஃபைட்டர் ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிறான். ரெண்டு பேரும் ஓடி வராங்க. அங்க பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க. நீ ரொம்ப நினைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனோட ஓவர் கோட்டை எடுத்து அவளுக்கு போட்டு விடுறான். மழை நின்றுச்சுன்னு ஒரு மாதிரி சந்தோஷத்துல சொல்றான். இப்போ எதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுற? இது எல்லாமே என்னாலதான் நடந்தது. நீ என் கூட இருந்தப்போ உனக்கு எந்த குட் மெமரிஸும் என்னால கிடைச்சது இல்ல. அப்புறம் ஏன் நீ என் கூட பிரேக்கப் பண்ண வேணாம்னு நினைச்ச அப்படின்னு அவ கேக்குறா. உன் கூட நான் இருக்கும்போது எனக்கு ஹாப்பி மெமரிஸ் மட்டும் தான் இருந்தது அப்படின்னு அவன் சொல்றான். என் கூட நீ டேட் பண்ணும்போது உனக்கு எல்லாமே கெட்டதா தான் நடந்தது, அதை மறந்துட்டியா அப்படின்னு அவ கேக்குறா. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் நீ எதுக்கு இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்க? அதுல எதுவுமே உன்னோட ஃபால்ட் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான், ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு அவ சொல்றான். லாஸ்ட் டைம் நம்ம எங்க மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணமோ நான் அந்த பிளேஸ்க்கு வந்தேன். அந்த நேரம் பார்த்து உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அப்போதான் நான் நினைச்சேன் நான் உன் கூட இல்லாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு. உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நீ இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்தேன் அப்படின்லாம் அவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் சீனை காட்டுறாங்க. அந்த ஃபைட்டர் ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா, சாரி என்னால வர முடியல அப்படின்னு அவ ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் அனுப்பிட்டு இருக்கான். அந்த ஃபைட்டரோட ஃப்ரெண்ட் வரான். என்னாச்சு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது அவளுக்கு தெரியாது, நீ எதுவும் சொல்லிடாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வெளியே நின்று ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்கா. இப்போ அப்படியே பிரசன்ட்ல காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு அப்ப இதனாலதான் நீ அதுக்கப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ணவே இல்லையா அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமா, இது எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உனக்கு புரியாது அப்படின்னு அவ சொல்றா. உண்மையாவே அன்னைக்கு நீ என்ன பிரேக்கப் பண்ணலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தியா அப்படின்னு அவன் கேட்கறான். அவளும் அழுதுகிட்டே இல்ல, இது எல்லாம் என்னாலதான் உனக்கு நடந்தது, நான் இப்படி இருந்தாலும் சரி, நான் இப்படி இருக்கிறது உனக்கு ஓகேவா அப்படின்னு உன்கிட்ட கேட்கலாம்னு இருந்தேன் அப்படின்லாம் அவ சொல்லிட்டு இருக்கா. உடனே அவளை ஹக் பண்ணிக்கிறான். இதெல்லாம் உன்னால நடக்கல, அப்படி உன் கூட இருந்து இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு இருந்தா அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உன் கூட இருந்தா போதும் அப்படின்னு அவன் சொல்றான். சரி உனக்கு எப்படி அப்படின்னு அவளை பார்த்து கேட்கறான். நான் எப்பவும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன், நீ சொல்றதெல்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நான் சொல்றதுதான் சரின்னு நிப்பேன், இதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு அவன் கேட்கறான். இதெல்லாத்தையும் அவ கேட்டுட்டு இல்ல சண்டை போடக்கூடாது, ஸ்கூலுக்கு கரெக்டா வரணும், உனக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு நான் உன்கிட்ட கேட்டா எல்லாமே பிடிக்கும்னு நீ சொல்லாத, என்ன பிடிக்கும்னு 1 by 1 சொல்லு, நீ என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்டா ஆமா நான் ஒன்னு மிஸ் பண்ணேன்னு சொல்லு, இப்படி லைனா கண்டிஷன்ஸா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். லாஸ்டா இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நானே வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னாலும் நீ என்ன விட்டுறாத அப்படின்னு அவ சொல்றா. அவனும் நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைம்ல பஸ் வந்ததும் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டே கிளம்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு ஃபுல்லாவே ரெண்டு பேரோட கான்வர்சேஷனும் ஒரு மாதிரி கியூட்டா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.